திருச்சியில் தமிழ்நாடு அரசலுவலர் ஒன்றியத்தின் மாநில மத்திய செயற்குழு கூட்டம். தமிழ்நாடு அரசலுவலர் ஒன்றியத்தின் மாநில மத்திய செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் துரைப்பாண்டி தலைமையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள தமிழ்நாடு அரசு அடிப்படை பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கோரிக்கைகளாக அரசு அறிவித்தபடி வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அறிவித்திடவும், சிறப்பு காலமுறை ஊதியம் மற்றும் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றும் அனைத்து அரசு ஊழியர்களையும் நிரந்தர பணியாளர்களாக அறிவித்திடுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், மாவட்டத் தலைவர்கள், மத்திய செயற்குழு உறுப்பினர்கள், இணைப்புச் சங்க தலைவர்கள், நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு வருகை புரிந்த நிர்வாகிகளை திருச்சி மாவட்ட தலைவர் கலியமூர்த்தி வரவேற்று பேசினார். தொடர்ந்து திருச்சி மாவட்ட தேர்தல் பேரவை கூட்ட முடிவுகளின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட செயலாளராக சதீஷ் பாபு, மாநில மைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் போட்டியின்றி ஒருமனதாக கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த தேசிங்குராஜன் மாநில பொதுச் செயலாளராகவும், மகளிரணி செயலாளராக பத்மினி மில்லர் மாநில பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் மகேந்திரகுமார், ஆலிஷீலா, மகளிரணி செயலர் திருச்சி தமிழரசி, மாநில துணை பொதுச் செயலாளர் சண்முக சுந்தரம், மதுரை மாவட்ட தலைவர் இளங்கோ, சிவகங்கை மாவட்ட தலைவர் ரவி, விருதுநகர் மாவட்ட தலைவர் பாலமுருகன், திண்டுக்கல் மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி, திருநெல்வேலி மாவட்ட தலைவர் சண்முகமூர்த்தி, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் கோதண்டராமன், மேலாண் மாநில தலைவர் தண்டபாணி, தேவேந்திரன், மீனாட்சி, செல்லின் சோபியா உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.